வாழ்க்கையில் அதிர்ச்சியை, இன்ப அதிர்ச்சியை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், பார்த்துருக்க மாட்டோம். உங்களுக்காக இந்த மாதத்தில் தேவன் நிறைய இன்ப அதிர்ச்சி, இன்ப ஆச்சரியம், இது என் வாழ்க்கையில் நடக்குமா, இது கிடைக்குமா, இதை கர்த்தர் செஞ்சிருக்கிறாரே என்று சொல்லி அவரை துதிக்கத்தக்கதாக சர்ப்ரைஸை இந்த மாதத்தில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஒரு வசனத்தை வாசித்து அப்படியே கடந்து போகலாம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வாக்குத்தத்த வசனமாக அதை பார்த்து அதிலிருந்து நாம் கடந்து போகலாம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த புதியன்ற வார்த்தைக்கு தான் என்னக்கா சர்ப்ரைஸ் அப்படின்ற வார்த்தையை அந்த இடத்துல நான் போடுறேன். நான் ஏன்னாக்கா கடவுள் ஒரு விஷயத்தை செஞ்சால் அதை சர்ப்ரைஸாக தான் செய்வார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு விஷயத்தை புதுசாக செய்கிறோம் அப்படின்னாக்க அதில் சின்ன சின்ன சொதப்பல்கள் இருக்கும். ஏன்னா புதுசாக இப்போ தான் செய்கிறோம், அதனால் சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும், சின்ன சின்ன சொதப்பல்கள் இருக்கும். ஆனால் கடவுள் ஒரு விஷயத்தை புதுசாக செஞ்சார்னாக்க அதை நாம் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காமிச்சேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த வாக்குத்தத்த வசனத்திலிருந்து கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. இதில் அந்த முதல் வார்த்தை பாருங்க, இதோ அப்படின்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் பீஹோல்டு அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. அப்படின்னாக்க பார், சி அப்படின்னாக்க நீ நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இது நடக்கலை, அது நடக்கலை, அது கிடைக்கல, இது முடியல, இதில் குறை இருக்குது, இது பர்ஃபெக்டாக இல்லை, இதில் சரியில்லாமல் இருக்குது வாழ்க்கை, இதில் நிறைவு இல்லாமல் இருக்குன்னு சொல்லி பல காரியங்களை நம்முடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. அப்படி பல விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிற நம்மளுடைய அட்டென்ஷனை, நம்மளுடைய கவனத்தை தேவன் திருப்ப வேண்டும் என்று விரும்பிதான் அந்த வசனத்தில் இதோ அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். பைபிளில் எங்கெல்லாம் இதோன்ற வார்த்தை வருதோ அதெல்லாம் என்னன்னாக்க உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள், நீங்கள் அட்டென்ஷன் கொடுங்க, கடவுள் சொல்கிற காரியத்தை கொஞ்சம் கவனமாய் கேளுங்க அப்படின்றதுக்காக தான் அந்த இதோன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதோ அப்படின்னாக்க சி, பாரு. அப்படின்னாக்க நீ பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் அல்ல, நான் உனக்கு காட்டப் போகிற காரியங்களை பாரு, நான் உனக்கு சொல்ல போகிற காரியங்களை கேளு என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்காக தான் வேதம் இதோ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது. அப்போ வசனத்தில் எங்கெல்லாம் இதோன்னு வருதோ உங்களுடைய முழு அட்டென்ஷனும் கவனமும் இம்பார்ட்டண்ட்டும் அந்த வசனத்திற்கு நேராக கடந்து வந்துடணும். அந்த 43:19 சொல்லுது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஐ வில் டூ எ நியூ திங். நான் பழைய காரியத்தை செய்கிற தேவன் அல்ல, நான் புதிய காரியத்தை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து நான் தியானம் பண்ணி படிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நாம எல்லாம் பழைய காரியத்தை பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் கடவுள் எப்போ பேசினாலுமே புதிய காரியத்தை பற்றி தான் பேசுவார். ஏன் அப்படின்னாக்க மனிதர்களாகிய நாம எதை பேசுவோம் அப்படின்னாக்க எதன் வழியாய் கடந்து வந்தோம், எதை கேட்டோம், எதை பார்த்தோம், எதை அனுபவிச்சோமோ அந்த பழைய காரியங்களை குறித்து தான் நம்ம யோசிப்போம், நம்ம பேசுவோம், நம்ம சிந்திப்போம். ஏன்னா அதுதான் மனிதர்களுடைய மனநிலை. ஏன்னா என்ன நடந்துச்சோ பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு இதை குறித்து மட்டும்தான் மனுஷன் பேசுவான். ஆனால் கடவுள் கொஞ்சம் வித்தியாசமானவர். அவர் பாஸ்ட்டையும் ப்ரெசண்ட்டையும் பேசுகிறவர் கிடையாது, அவர் ஃபியூச்சரை பேசக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அப்படின்னா கடவுள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே புதியதாய் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அந்த புதிய நியூன்ற வார்த்தைக்கு தான் அவங்களுக்கு அர்த்தம் கொடுத்தேன். சர்ப்ரைஸ் அப்படின்னாக்க ஆச்சரியம், இன்ப அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய காரியங்களை தேவன் இந்த மாதத்திலே உங்கள் வாழ்க்கையில செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. என்ன ஆச்சரியமான காரியங்களை தேவன் செய்ய போகிறார் அப்படின்னாக்க, நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த வனாந்திரம் அப்படின்ற வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னாக்க டெசர்ட் அப்படின்றாங்க, அப்படின்னாக்க பாலைவனம். இந்த அவாந்தர வெளி அப்படின்னாக்க
காடு மலைகள் நிறைந்த ஒரு இடம். ஒரு பக்கம் பாலைவனம், அதில் வழியை கண்டுபிடிக்க முடியாது. இன்னொன்று பார்த்தோன்னாக்கா அவாந்திர வெளி. அப்படின்னாக்க அந்த இடத்துல எல்லா விதமான காரியங்கள் இருக்கும், ஆனால் தண்ணிக்குரிய அறிகுறி மாத்திரம் இருக்காது. கடவுள் சொல்கிறாரு, வனாந்திரத்தில் வழியை கண்டுபிடிக்க முடியாது, அவாந்திர வெளியில் தண்ணீரை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன்னாக்க வனாந்திரத்தில் வழியை உண்டாக்க போகிறேன், அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்க போகிறேன் என்று சொல்லி மக்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்க, எது உங்கள் லைஃப்பில் இம்பாசிபிள் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ, எது நடக்காதுன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ, அந்த காரியத்தை தேவன் இந்த மாதத்திலே உங்களுக்கு சர்வ சாதாரணமாக நடக்கும்படியான வேலைகளை தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அசாத்தியமானதை சாத்தியமாக்கி உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுகிற தேவன். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தினுடைய தலைப்பு என்னன்னாக்க, அசாத்தியங்களை சாத்தியமாக்கி உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுகிற தேவன். சர்ப்ரைஸ், ஆச்சரியப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நிறைய ஆச்சரியங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் கர்த்தரிடத்தில். நான் ஜெபிச்சுட்டு வரேன், என் வாழ்க்கையில் இதில் ஒரு ஆச்சரியம் நடக்கணும் ஆண்டவரே, இதில் ஒரு சர்ப்ரைஸ் நான் எதிர்பார்க்கணும், இது என் வாழ்க்கையில் சர்ப்ரைஸ் நடக்கணும், இந்த சர்ப்ரைஸ் எனக்கு வேணும்னு சொல்லி நிறைய காரியங்கள் நான் மனசில் வச்சுருக்கிறேன். எனக்கு தெரியும் உங்கள் மனதிலையும் நிறைய சர்ப்ரைஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும், இதெல்லாம் கிடைச்சா நல்லாயிருக்கும், இது கர்த்தர் செய்வாரா, கர்த்தர் தருவாரா, எப்போ நடக்குமோ, என்னைக்கு நடக்குமோ, அந்த நாளை எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சர்ப்ரைஸுக்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்களே, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸை செய்யும்படியாகத்தான் தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், எனக்கு கடவுள் சொன்னார், பைபிள் எடுத்து வாசித்து வாக்குத்தத்தத்தை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, டேனியல், இந்த வாக்குத்தத்தத்தை நீ பிரசங்கிக்கும் பொழுதே இந்த வாக்குத்தத்தம் அதை கேட்கிற மக்களுடைய லைஃப்பில் சர்ப்ரைஸை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வசனம் அப்படி தான் அழகாக போட்டிருக்கு பாருங்களேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது ஜூன் மாதம் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் மழை காலம் வந்த உடனே அக்டோபரில் நான் உனக்கு செய்கிறத செய்வேன், நவம்பரில் செய்வேன் அப்படின்னு கடவுள் சொல்லலை. இந்த வசனத்தை நீ எப்பொழுது பேசுகிறாயோ அப்பொழுதே தேவனுடைய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ கடவுள் சொன்ன வாக்குத்தத்தம் எப்போ நடக்கும்? இப்பொழுதே அது தோன்றும். ஆங்கிலத்தில் எப்படி வருதுனாக்கா, நவ் ஸ்ப்ரிங் ஃபோர்த். அப்படின்னாக்க இப்பொழுதே அது தன்னுடைய வேலையை துவங்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் ஆலயத்துக்கு வந்தது நல்லது, நீங்கள் ஆலயத்திற்கு வந்து கடவுளுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது நல்லது. நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆச்சரியத்தை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகளையும் சம்பவங்களையும் மனிதர்களையும் காலங்களையும் திட்டங்களையும் தேவன் ஸ்ப்ரிங் ஃபோர்த் அப்படின்னாக்க அதை பூக்கும்படியாய் செய்கிறார். அது உங்கள் வாழ்க்கையில நடப்பதற்கான சாத்திய கூறுகளை தேவன் இந்த வினாடி உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விஷயம், என்னோடு கூட கண்களை மூடி அந்த தெய்வத்தை நோக்கி பார்த்து, இப்பொழுதே அது தோன்றும் என்று சொல்லி இருக்கிற தேவனே, என் வாழ்க்கையிலே நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மையான காரியங்கள் ஆச்சரியமாய் என் வாழ்க்கையிலே நடப்பதற்கான அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்த் இப்பொழுதே அது தோன்றும் என்று சொன்னீங்களே, அது என்னுடைய மனதிலே, என்னுடைய சரீரத்திலே, என்னுடைய வேலையிலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய ஊழியத்திலே இப்பொழுதே அது துவங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த வினாடி அவருடைய வாழ்க்கையிலே ஆச்சரியங்கள் துவங்குகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆச்சரியங்களை அவருடைய காதுகளிலே கேட்கட்டும், ஆச்சரியங்களை அவருடைய கண்கள் காணட்டும், ஆச்சரியங்களை அவருடைய மனது உணரட்டும் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலே கேட்கிற வாக்கு தத்தம் சபை மக்களுடைய வாழ்க்கையிலே 100% நிறைவேறுகிறதற்காக நன்றி. எதை அவர்கள் அசாத்தியம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அதை தேவன் சாத்தியமாக்கி அவர்களை சர்ப்ரைஸ் பண்ணுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எதெல்லாம் அசாத்தியம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க மைண்டில், கடவுளுடைய சமூகத்தில் வந்து உட்காரும் பொழுது எப்படிப்பட்ட மனநிலையில் உட்காரணும் அப்படின்னாக்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வெளியில் நீங்கள் பெரிய பெரிய காரியங்களை சிந்திக்கலாம், இதெல்லாம் நடக்கலை, இதெல்லாம் கிடைக்கல, இதெல்லாம் முடியலன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் அவருடைய ப்ரெசன்ஸில் கால் எடுத்து வச்ச உடனே உங்கள் மனது மாறணும் பாருங்களேன், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். ஏன்னாக்க இந்த இடம்
ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு இடம். ஏன்னா இந்த இடத்துல தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல வந்துட்டீங்கன்னாக்க நடக்காததை குறித்து யோசிக்க கூடாது. நடக்காதது எப்படி நடக்கும் என்பதை குறித்து யோசிக்கிற இடம்தான் தேவனுடைய பிரசன்னமாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல வந்தீங்கன்னாக்க உங்க வாழ்க்கையில் நடக்காத காரியங்களை கடவுள் எப்படிலாம் செய்ய போகிறாரு அப்படின்ட்டு உங்க மைண்டை கொஞ்சம் யோசிக்க வச்சுக்கணும் வச்சுக்கோங்களேன். அந்த யோசிக்கிற தன்மைக்கும் மேலாக நீங்கள் ஜெபிக்கிறதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதற்கும் மிகவும் அதிகமாய் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த சபையில் இப்போ உட்கார்ந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய லைஃப்ல ஒரு ஆச்சரியத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய கண்ணு பார்க்கும், உங்களுடைய காது கேட்கும், உங்க மனசு சந்தோஷப்படும், உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியான அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. அவர் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். அப்பனாக்க இம்பாசிபிள் ஆன விஷயங்களை தேவன் உங்களுக்காக பாசிபிள் ஆக்குவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமா, செங்கடல் யாருக்குமே திறந்தது கிடையாது. இம்பாசிபிளான ஒரு விஷயம். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் போய் அந்த செங்கடலின் கிட்ட நிற்கும் பொழுது மோசே கோலை எடுத்து காண்பித்த உடனேயே அந்த செங்கடல் இரண்டாய் பிளக்கும்படி செய்து மக்கள் உலர்ந்த தரையில நடந்து போகும்படியாக தேவன் செய்தார். இம்பாசிபிள் தான் மற்றவங்களுக்கு, ஆனால் தேவனோடு கூட இருக்கிற மக்களுக்கு அந்த இம்பாசிபிளை தேவன் பாசிபிளாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், அந்த கால வேளையில் பிரசங்கிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னாக்கா உங்கள் லைஃப்பில் இம்பாசிபிள் நீங்கள் நினச்ச காரியங்களை எல்லாம் இந்த மாதத்தில் அதற்குரிய துவக்கத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனுடைய முன் ருசியை அனுபவிக்க போகிறீங்க. அந்த ஸ்மெல்லு உங்களுக்கு வரப்போகுது. அதனுடைய நற்செய்தி உங்களுடைய காதுகளிலே கேட்க போகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய சரீரத்தில் தேவன் பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறார். உங்களுடைய மனதிலே, உங்களுடைய வேலையிலே, உங்களுடைய வீட்டிலே, உங்களுடைய குடும்பத்திலே ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை தேவன் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். இந்த மாதம் ஆச்சரியங்களை நீங்கள் கேட்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஸோ வேதத்தில் ஒரு சிலருக்கு தேவன் ஆச்சரியங்களை செஞ்சிருக்கிறாரு. அவங்களுக்கு மட்டும் செய்கிற தேவன் கிடையாது. அதை நம்புகிற உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் ஆச்சரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. ஒரு வசனத்தை எடுத்து வேகமாக வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். நன்றி ஆண்டவரே. ஆச்சரியங்களை காண செய்கிறது, இந்த சர்ப்ரைஸை உண்டாக்குகிறவர். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் 14-15 வசனத்தை. ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை, அதாவது சாராளை, மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். கடவுள் ஆபிரகாம் அழைக்கிறாரு. நான் உனக்கு ஒரு தேசத்தை வச்சிருக்கிறேன் வாப்பான்னு சொல்லி கூப்பிட்றாரு. அவனும் அவனுடைய மனைவி அவனோட கூட லோத்தும் எல்லாரும் புறப்பட்டு வருகிறாங்க. புறப்பட்டு வரும் பொழுது அவங்க இருந்த இடத்துல பஞ்சம் உண்டானபடினாலே அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க எகிப்துக்கு கடந்து போகிறாங்க. எகிப்துக்கு போகும்பொழுது எகிப்தில் ஒரு முறைமை என்ன இருக்குது அப்படின்னாக்க, ஒரு கணவனும் மனைவியுமாக அந்த எகிப்துக்குள்ளே போனாக்க என்ன செய்வாங்க அப்படின்னாக்க, கணவனை கொன்று போட்டுட்டு, அந்த பொண்ணு அழகாக இருந்தால் கணவனை கொன்று போட்டுட்டு அந்த பொண்ணை யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கனாக்கா திருமணம் பண்ணி கொள்ளுவாங்க. ஆனால் இங்கே என்ன விசேஷம் அப்படின்னாக்க, அந்த எகிப்து தேசத்திலேயே இல்லாத அளவுக்கு சாராளுடைய அழகு அதிகமாக இருந்தபடியினால எல்லாரும் பார்வோன்கிட்ட போய் சொல்கிறாங்க, நம்ம தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு அழகான பொண்ணு கிடையாது. ஒருத்தங்க வந்திருக்காங்க நம்ம ஊருக்கு அடைக்கலம் தேடி, அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கிறான்னு சொன்ன உடனே விசாரிக்கிறாங்க. ஆபிரகாம் அண்ணன், அந்த அம்மா தங்கச்சின்னு சொல்லப்படுது. சொல்லப்பட்ட உடனே என்ன பண்றாங்க, இமீடியட்டா சாராளை என்ன பண்றாங்க, ராஜாவுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். ஹல்லேலூயா. அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டா என்ன விஷயம் அப்படின்னாக்க, யானை வாய்க்குள்ள போன கரும்பு திரும்பி வராது அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. ஸோ யானைக்கிட்ட போய் ஒரு கரும்பை கொடுத்துட்டீங்கனாக்க அது வாயில் போட்டு மடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் வாங்கவே முடியாது. அது கடிச்சிருச்சுனாக்க உள்ளே போட்டு அதை அரைச்சி செரிக்கிற வரைக்கும் அதுக்கிட்ட வாங்க முடியாது. அப்படி வாங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அது மதம் கொண்ட யானையாக மாறி கொடுத்த உங்களை, அதிலிருந்து பறிக்க முயன்ற உங்களை அழிக்கக்கூடிய ஒரு மிருகமாக மாறிவிடும் அந்த யானை. அதனால தான் பழமொழி சொல்லுவாங்க, யானை வாய்க்குள்ள போன கரும்பு திரும்பி வராது. அதே போல எகிப்தினுடைய ராஜ அரண்மனைக்குள்ள ராஜாவுக்கு மனைவியாக ஒரு பெண் கொண்டு போகப்பட்டால்
100% அந்த பொண்ணு மறுபடியும் வெளியில வருவதற்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது. இப்போ ஆபிரகாம்கிட்டேருந்து சாராளை கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போனோன்னு எல்லாரும் சொல்றாங்க, சரி கவலைப்படாத, என்ன பண்ண முடியும், இதான் ராஜா அவனுக்கு இவ்வளோ பொருட்களை கொடுத்துருக்கிறாரு, ஆடு மாடுகளை கொடுத்துருக்கிறாரு, செல்வத்தை கொடுத்துருக்கிறாரு. சரி தங்கச்சி எங்கே போயிருக்குது, அரண்மனைக்கு தானே போயிருக்குது, ராஜாவுக்கு மனைவியாக தானே போயிருக்குது, சரி கவலைப்படாது, இதுக்கப்புறம் வருத்தப்படாது, இதுக்கப்புறம் அந்த பொண்ணு வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது என்று சொல்லி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், கடவுள் ஒரு மனுஷனை சர்ப்ரைஸ் பண்ண எப்படி சர்ப்ரைஸ் பண்றாருன்னு பாருங்களேன். அடுத்த வசனம் அருமையா போட்டிருக்குது பாருங்க. அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீர் எனக்கு ஏன் இப்படி செய்தாய், இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனதென்ன, இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவதென்ன, இவளை நான் எனக்கு மனைவியாக்கி கொண்டிருப்பேனே, இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். ஹல்லேலூயா. பாருங்க, மனைவி போயிட்டாங்க, இதுக்கப்புறம் மனைவியை பார்க்க முடியாது, மனைவி வெளியே வரமாட்டாங்க நினைத்து கொண்டிருந்த ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு சர்ப்ரைஸை கொடுக்கிறாரு. அந்த மனைவி மறுபடியுமாய் வந்து ஆபிரகாமு கிட்ட நின்று ஆபிரகாம் கிட்ட பேசும் பொழுது அவனுடைய கண்ணை அவனாலேயே நம்ப முடியல. ஏன்னா எகிப்தில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட சட்டத்தை தாண்டி மீறி தேவன் தன்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு உதவி செய்து மனைவியை வெளியே கொண்டு வந்து அவனுடைய கரத்தில் கொடுக்கும் பொழுது, தன் மனைவியை பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் அவனுக்கு கொடுக்கிறாரு. அவனுடைய அந்த ஃபீலிங்ஸை கடவுள் நின்று பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். எப்படி தன் மனைவி போகும்பொழுது அவன் வருத்தப்பட்டானோ, திருப்பி மனைவி வந்து நிற்கும் பொழுது அவன் இருதயம் மகிழக்கூடியதாக இருந்தது. சர்ப்ரைஸை தேவன் கொடுத்து அவன் படுற அந்த ஃபீலிங்ஸை பார்த்து தேவன் மகிழக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க இந்த காலை வேளை? நான் சொல்றேன், உங்க லைஃப்ல உங்க கிட்ட இருந்து போனது மறுபடியும் உங்ககிட்ட திரும்பி வர முடியாதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறத கர்த்தர் இந்த மாசத்துல ஆச்சரியமாய் உங்களுடைய கண்கள் காணும்படியாக அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமாம், நான் நம்புகிறேன், என் தேவன் பொய் சொல்லுகிறதற்கு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் ஒரு ஊழியக்காரனை கொண்டு ஒரு வாக்குத்தத்தத்தை பேசுவார் என்றால் அந்த வாக்குத்தத்தத்தை பேசுவதற்கு முன்பாகவே அதை கேட்கக்கூடிய மக்கள் யார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளை அறிந்திருக்கிறார். அதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் கேட்கிறவர்களை கொண்டு வந்து பேசுகிறவர்களை கொண்டு இருவரையும் இணைத்து அந்த இருவருக்கும் அவரே வார்த்தையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் நான் சொல்றேன், உங்கள்கிட்ட கடவுள் டைரக்டா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உன் லைஃப்ல உன்கிட்ட இருந்து போனது இனி திருப்பி அது எனக்கு வராது, திருப்பி அது எனக்கு நடக்காது, திருப்பி எனக்கு அது கிடைக்காது, திருப்பி அதனை அனுபவிப்பதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை என்று சொல்லி இயற்கை பிரகாரமாக நீங்கள் அநேக காரியங்களை உங்கள் காதுகளிலே கேட்டிருந்தாலும் இயற்கையை படைத்த இறைவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. எது உங்ககிட்ட இருந்து போச்சோ, எது திருப்பி வராது, நடக்காது, கிடைக்காது நினைத்து கொண்டிருக்கிறையோ அதை உனக்கிட்ட கொண்டு வந்து கடவுள் சேர்த்து உன்னை இந்த மாசத்திலே தேவன் சர்ப்ரைஸ் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமாம் சார், நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் சார், எனக்குள்ள ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்குள்ள இருந்து பேசி கொண்டிருக்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. உங்ககிட்ட இருந்து போனது இனி திருப்பி வராது, திருப்பி நடக்காது, திருப்பி கிடைக்காது, நான் பார்க்க முடியாது, நான் பார்க்க போகிறது இல்லைன்னு சொல்லி அநேக சொல்லி இருந்த வார்த்தைகளை கர்த்தர் நினைவு கூறுகிறார். உங்கள் லைஃப்பில் பலர் உங்ககிட்ட வந்து பேசின வார்த்தைகளை நீங்கள் கூட மறந்து போயிருக்கலாம். ஆனால் உங்ககிட்ட வந்து நெகட்டிவாக பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் உங்கள் தேவன் கேட்டு இருக்கிறாரு. அந்த நெகட்டிவான ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் எதிராக தேவன் உங்களை இந்த மாதத்திலே ஆச்சரியப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. சர்ப்ரைஸ் பண்ண போகிறார் என்று நான் சத்தியமாய் சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை அனுபவிப்பீங்க. ஆபிரகாமுடைய லைஃப்பில் அதை தேவன் செய்தார். இன்னொரு காரியத்தை வேகமாக வாசிக்கலாம். அவன் லைஃப்பில் இன்னொரு சர்ப்ரைஸை கடவுள் பண்ணார், அதையும் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 14, 18லிருந்து 20 வரைக்கும். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து
அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இந்த சப்ஜெக்டை வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னாக்க, ஆபிரகாம் லோத்து 2 பேரும் ஒரே இடத்துல குடியிருக்கிறாங்க. அந்த பூமி அவங்கள தாங்க முடியாதனால 2 பேரும் பிரிகிறாங்க. ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிஞ்சு போகிறாரு. இந்த லோத்து பிரிஞ்சு போய் ஒரு இடத்துல குடியிருக்கிறாரு. சோதேம் கொமரா என்ற பட்டணத்தில் குடியிருக்கிறாரு. குடியிருக்கும் பொழுது என்ன நடக்கிறது அதை குறித்து இந்த 14ஆம் அதிகாரம் பேசப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல 5 ராஜாக்களுக்கும் 4 ராஜாக்களுக்கும் யுத்தம் உண்டாகிறது. எத்தனை ராஜாக்களுக்கு யுத்தம் உண்டாகிறது? 5 ராஜாக்களுக்கும் 4 ராஜாக்களுக்கும். 4 பெருசா 5 பெருசா அப்படின்னு கேட்டால் சின்ன குழந்தை கூட சொல்லும் 5 தான் பெருசுன்னு. ஆனால் இந்த யுத்தத்தில் என்ன நடந்துச்சுனாக்க, 4 ராஜாக்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தபடினால 5 ராஜாக்களை ஜெயிச்சு எல்லாவற்றையும் அந்த ஊரையே கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த கொள்ளையடிச்சு போகும் பொழுது தப்புன ஒருத்தன் என்ன பண்ணா, ஓடி வந்து ஆபிரகாம் கிட்ட சொல்கிறான், சார் இந்த மாதிரி உங்களோட சொந்தக்காரர் அந்த ஊரில் இருந்தார்ல, இன்னொரு 4 ராஜாக்கள் வந்து அந்த ராஜாக்கள் எல்லாம் சண்டை போட்டு ஜெயிச்சு அந்த ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க, உங்களுடைய சொந்தக்காரன் லோத்தையும் கூட கூட்டிகிட்டு போயிட்டாங்க சார்னு சொன்ன உடனே ஆபிரகாமுக்குள்ள ஒரு விதமான அந்த அன்பும் அந்த பாசமும் கலந்த ஒரு விஷயம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. இப்பொழுது இவன் பவர்ஃபுல்லான 4 ராஜாக்களை எதிர்கொண்டு போக புறப்படுகிறான். தன் வீட்டில் இருந்த 318 வேலையாட்களோடு கூட ஆபிரகாம் கடந்து போகிறான். எத்தனை ராஜாக்களை ஜெயிக்கிறதுக்கு கடந்து போறான்? ஆல்ரெடி 5 ராஜாக்களை ஜெயிச்ச 4 ராஜாக்கள் அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்கள ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம 318 வேலையாட்களோடு கூட அவன் வீட்டில் இருந்த ஆட்களை கூட்டிக்கிட்டு யுத்தத்துக்கு போகிறான். அந்த யுத்தத்துக்கு போய் அந்த யுத்தத்தில் 4 ராஜாக்களையும் ஜெயிச்சு எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறான் ஆபிரகாம். வந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு மனிதன் தென்படுகிறாரு. அவர் பேர் மெல்கிசேதேக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? மெல்கிசேதேக்கு. இந்த மெல்கிசேதேக்குன்றவரை குறித்து வேதம் சொல்லுது, தாய் தகப்பன் வம்ச வரலாறு அவன் துவக்கம் முடிவு இல்லாதவனாக இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆபிரகாம் சந்திக்கும்படியாய் தேவன் பிளான் பண்ணி கொடுத்து ஒரு சர்ப்ரைஸை உண்டாக்குகிறார். இந்த மாசத்துல நான் சொல்றேன், உங்க லைஃப்ல ஒரு டிவைன் பர்சனை நீங்க சந்திக்க போகிறீங்க. அந்த நபரை இதுவரைக்கும் நீங்க சந்திச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் முதல் முறையாய் தேவன் உங்களுக்கு அந்த சந்திப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. அந்த சந்திப்பு உங்க லைஃப்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சர்ப்ரைஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் ஒரு முறை எக்மோர் பிரிட்ஜில் பைக்கில் போய் கொண்டிருந்தாராம். போய் கொண்டிருக்கும் போது முன்னாடி போகக்கூடிய வண்டியை என்ன பண்ணிட்டாருனாக்கா தெரியாமல் லைட்டாக இடிச்சிட்டார். இடித்த உடனே அந்த முன்னாடி இருக்கிறவன் இறங்கி இந்த ஊழியக்காரர் என்ன பண்ணானாக்க திட்டிட்டு அடிக்க கை ஓங்கியிருக்கிறான். ஓங்கும் பொழுது இன்னொருத்தர் பைக்கில் வந்த ஒருத்தர் பைக்கை நிறுத்திட்டு டக்குன்னு அந்த அடிக்க வந்தவனை கையை பிடிச்சி, அவர் எவ்வளோ பெரிய ஊழியக்காரர், தேவனுடைய மனுஷன், அவர் மேலே கை வைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியமான்ட்டு இவர் போய் அவன் கூட சண்டை போட்டு அந்த சண்டையை முடிச்சு அமுச்சு விட்டுட்டு அந்த ஊழியக்காரர் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டார். சில நாட்களுக்கு அப்புறம் மறுபடியும் சந்திக்கிறாரு. சந்திக்கும் பொழுது அவன்கிட்ட சொன்னாராம், சார் அன்னைக்கு மட்டும் நீங்கள் வரலனாக்க அவன் அடிச்சிருப்பான், ரொம்ப அசிங்கமாக போயிருக்கோம் அப்படின்னு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாராம், ஃபஸ்ட்டு நான் உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சே. நான் இல்லை பாஸ்டர், நீங்கள் வேறு ஏதாவது தப்பாக பார்த்துட்டீங்க. அவர் சொன்னார், இல்லையா நீங்கள் தான் வந்தீங்க, நீங்கள் தான் வந்து எனக்கு உதவி பண்ணீங்க. அவர் சொல்கிறார், சார் நான் உங்களை பார்த்தே பல நாட்கள் ஆச்சு, பல மாதங்கள் ஆச்சு, நான் உங்களை பார்க்கவே இல்லை, வேறு யாரையோ நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு. அந்த ஊழியக்காரர் பேசிட்டு பைக்கில் வரும்பொழுது உள்ள கடவுள் பேச ஆரம்பித்தாராம், அன்றைக்கு உனக்கு உதவி செய்யும்படியாக நான் என்னுடைய தூதனை அனுப்பி உன்னை பாதுகாத்தேன். ஹல்லேலூயா. அதை கேட்ட உடனே அந்த ஊழியக்காரருக்குள்ள மகிழ்ச்சி அப்படியே பொங்க ஆரம்பிச்சிருச்சான். என்னன்னாக்க, என்னை காப்பாற்றுறதுக்காக என் தேவன் ஒரு தூதனை மனிதனுடைய உருவத்திலே அனுப்ப முடியும் என்றால், அன்றைக்கு ஆபிரகாமை சந்தித்த மெல்கிசேதேக்கு என்று சொல்லக்கூடிய மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது, வம்ச வரலாறு இல்லாதவன், துவக்கமும் முடிவும் இல்லாதவன், அவனை குறித்த எந்த ஹிஸ்டரியுமே பைபிளில் கிடையாதுன்னு சொல்றாங்க. அந்த டைம்ல வந்தான் ஆபிரகாம், ஆசீர்வதித்தான், சர்ப்ரைஸ் கொடுக்குறான். சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு அவன் ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜூன் மாசத்துல உங்கள் சத்துருக்களை தேவன் உங்கள் கையிலே கொடுத்து உங்களை தேவன் ஆச்சரியப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்களுடைய சத்துருக்கள் யாரு? பக்கத்து இருக்காருங்களா? சாந்தி அக்காவா? மேரி அக்காவா?
இல்லை வேலை செய்யல இருக்கிறீங்களா, அவங்க கிடையாது உங்களுக்கு சத்துரு. வேதம் சொல்லுது நம்முடைய ஒரே சத்துரு பிசாசு. ஹல்லேலூயா. நம்முடைய ஒரே சத்துரு யாருங்க? பிசாசு. அந்த பிசாசு என்ன பண்றானாக்கா, மனிதர்களுக்குள்ள புகுந்து கொண்டு நம்மைக்கு எதிர்ப்பையும் நமக்கு போராட்டத்தையும் நஷ்டத்தையும் கவலையையும் வேதனையும் உண்டாக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த மாதத்தில் கடவுள் சொல்றாரு, ஆபிரகாமுடைய சத்துருவை அவன் கையில் நான் ஒப்பு கொடுத்து எப்படி அவனை சர்ப்ரைஸ் பண்ணணும். 4 பவர்ஃபுல்லான ராஜாக்களை 318 பேரோட ஜெயிக்க முடிஞ்சிச்சுனாக்க அது ஆபிரகாமுடைய சாமர்த்தியம் அல்ல, அது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. அப்ப இந்த காலை வேளை நான் சொல்றேன், இந்த மாசத்துல கர்த்தர் உங்களுடைய சத்துருக்களை உங்களுடைய கையிலே ஒப்பு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த, உங்களை காயப்படுத்தி கொண்டிருந்த, உங்களை குற்றப்படுத்தி கொண்டிருந்த, உங்களை வாழ்க்கையில முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருக்கிற எல்லா விதமான சத்துருவையும் தேவன் இந்த மாசத்துல உங்களுடைய கையில ஒப்பு கொடுக்க போகிறாரு. அந்த ஒப்பு கொடுக்கிறது நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, நிறைவு, பெருக்கம், நீங்கள் இழந்த அனைத்தையும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுங்களேன், இந்த மாதம் என்னுடைய சத்துருவை என் தேவன் என் கையில் ஒப்பு கொடுத்து என்னை ஆச்சரியப்படுத்த போகிறார். ஆமென். அது மாத்திரம் கிடையாது, சத்துருக்களை மாத்திரம் கிடையாது, ஒரு டிவைன் பர்சனை உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. எழுதி வச்சுக்கோங்க, இந்த மாதம் ஒரு தெய்வீகமான ஒரு மனிதரை நீங்கள் சந்திக்க நேரிடும். அந்த மனிதன் மூலமாக உங்களுக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நான் சொல்லிக்கிறேன், ஊழியக்காரன் தான், எனக்கும் நான் அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் லைஃப்லையும் இந்த மாதத்தில் ஒரு டிவைன் பர்சனை, மேபி ஒரு தேவ தூதனா கூட இருக்கலாம், நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அந்த சந்திப்பு உங்க லைஃப்ல ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னாக்க, அப்பமும் திராட்சை ரசமும் கொடுத்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரா. என்ன சொல்லி ஆசீர்வதித்தார் தெரியுங்களா? வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆபிரகாமை அவர் ஆசீர்வதித்தார். இந்த மாசம் உங்க லைஃப்ல ஒரு டிவைன் பர்சன் அப்படின்னாக்க தெய்வீகரகமான ஒரு மனிதரை சந்திக்க போகிறீர்கள். அந்த சந்திப்பு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுக்க போகிறது. அந்த சர்ப்ரைஸின் மூலமாக உங்க லைஃப்ல ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். அந்த ஆசீர்வாதம் நீங்கள் உங்கள் தாயின் கருவிலே உருவாகும் பொழுதே உங்களுக்காக தேவன் எடுத்து வைத்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த காலையில் கர்த்தர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரு. ஆபிரகாமை சந்திக்க மெல்கிசேதேக்கு வந்த அந்த நொடி அல்ல, ஆபிரகாம் தன் தாயின் வயிற்றிலே உருவாகும் பொழுதே இந்த நாளிலே ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு சந்திக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் தீர்மானித்திருந்த அந்த நாளிலே சரியாய் அதை தேவன் நிகழ்த்தி ஆபிரகாமை ஆச்சரியப்படுத்தினது போல உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்கள் அம்மாவனுடைய வயிற்றில் கருவான அந்த முதல் நாளே நீங்கள் இந்த நாட்களிலே நீங்கள் தேவரகமான ஒரு மனிதனை சந்திக்க போகிறீர்கள் என்பதை தேவன் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை இந்த நாட்களில் தேவன் நிறைவேற்ற போகிறார். நீங்கள் சந்திக்க போகிற அந்த மனிதன் மூலமாக, அந்த தேவ மனிதன் மூலமாக உங்கள் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் தேவன் கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன், இந்த பிரசங்கத்தின் மூலமாக உங்களுக்கு வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் தேவன் உண்டாக்குவது எளிய காரியம் என்றால் உங்கள் லைஃப்பில் ஆபிரகாமுக்கு செஞ்ச அதே சர்ப்ரைஸை போன மனைவி மறுபடியுமாய் அவனிடத்தில் வரும்படியாய் தேவன் செய்து, அவன்கிட்ட இருந்து போனது திருப்பி அவன்கிட்ட வராதுன்னு நினைச்சான். ஆனால் தேவன் ஆச்சரியமாய் அவனிடத்துல கொண்டு வந்து சேர்த்தது போல உங்கள் லைஃப்பில் உங்ககிட்ட இருந்து போன அநேக காரியங்களை நீங்கள் மறந்துருப்பீங்க. சரி பரவாயில்ல விடுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் கர்த்தர் உங்களிடத்துல பேசுகிறாரு, அதை நான் மறுபடியுமாய் உன்னிடத்துல வந்து சேர்ப்பேன், உன்னை ஆச்சரியப்படுத்தி உன் மனதும் உன் முகமும் சந்தோஷப்படுகிற அந்த ஃபீலிங்ஸை கடவுள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த மாசத்துல தேவன் அதை செய்ய போகிறாரு. உங்ககிட்ட இருந்து போனது மறுபடியும் அவங்க கிட்ட வரப்போகுது. ரெண்டாவது, உங்களுடைய சத்துருக்களை தேவன் உங்களை கையில் ஒப்பு கொடுக்க போகிறாரு. மூன்றாவது, ஒரு தேவ மனிதனை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். இதுவரை சந்தித்திராத ஒரு தேவ மனிதனை சந்திக்க போகிறீர்கள். அந்த மனிதன் மூலமாக உங்களுக்கு ஒரு புதிய பிரயாணத்தை, ஒரு புதிய பாதையை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்க வாழ்க்கையில ஆச்சரியமாய் கொண்டு வந்து சேர்க்க போகிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வழி இல்லாத இடத்தில் வழியை உண்டாக்குகிற தேவன்,
வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். எது உன் வாழ்க்கையில இம்பாசிபிள் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறையோ அதை தேவன் ரொம்ப ஜஸ்ட் பாசிபிளா மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆபிரகாமை சர்ப்ரைஸ் பண்ண தேவன், ஆபிரகாமை ஆச்சரியப்படுத்தின தேவன் இந்த மாதம் உன் வாழ்க்கையிலே ஒரு ஆச்சரியத்தை கடவுள் வைத்திருக்கிறாரு. நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு கடந்து போ. உன் வாழ்க்கையில இந்த மாதம் நீ ஆச்சரியங்களை பார்க்க போகிறாய். உன்னிடத்திலிருந்து போனது திரும்பி வராது என்று நினைத்ததை தேவன் அற்புத விதமாய் உன்னுடைய கரத்தில் வந்து கிடைக்கும்படி செய்வார். இரண்டாவது, உன் வாழ்க்கையில உன் சத்துருக்களை உன்னுடைய கையில தேவன் ஒப்பு கொடுக்கிற மாசம் இந்த மாசம். மூன்றாவது, ஒரு தெய்வீகமான ஒரு மனிதனை நீ சந்திக்க போகிறாய். அந்த சந்திப்பு நிமித்தம் உன் வாழ்க்கை அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகலக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆச்சரியங்களை தேவன் இந்த மாதத்திலே இப்பொழுதே அது தோன்றும்படியாய் செய்திருக்கிறார். நீ புறப்பட்டு போகும் பொழுதே ஆச்சரியத்திற்கான செய்திகள் உன் காதுகளிலே கேட்கக்கூடியதாக இருக்கிறது. நன்றி தகப்பனே, இந்த புதிய மாதத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எஸ், we love your words, Lord. உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வாக்கு தத்தங்கள், உங்களுடைய ப்ராமிசஸ், உங்களுடைய வாக்கு தத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு வளம் சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களை தைரியப்படுத்துகிற வாக்கு தத்தங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே இந்த வாக்கு தத்தத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் சர்ப்ரைஸ் இந்த மாசத்திலே உண்டாகும்படியாய், ஆச்சரியங்களை அவர்கள் அனுபவிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையிலே இந்த மாதம் முழுவதும் நன்மையினாலே நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.